கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அறம் தாங்கி பங்கில் இன்று முதன்முறையாக நம்முடைய நற்கருணை ஆண்டவரை பவனியாக எடுத்து வந்திருக்கிறோம். முதல் முறையாக நற்கருணை பவனியை நமது பங்கில் நாம் கொண்டாடி இருக்கிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கை அனைத்திற்கும் அடித்தளமாக ஊற்றாக இருப்பது நற்கருணை ஆண்டவர் மீதான நமது நம்பிக்கையே. ஆக அந்த வகையில் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் உள்ளீடு என்று சொல்லக்கூடிய நற்கருணை ஆண்டவருக்காக அழகிய அருள் சுனை ஆராதனை ஆலயத்தை ஏற்படுத்தி நற்கருணை ஆண்டவரையும் நம்முடைய பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நாம் பவனியாக எடுத்து வந்தோம். இவரே இயேசு ஆண்டவர், இவரே நாங்கள் நம்பியிருக்கிறோம், இவர் எங்களை அன்பு செய்கிறார், எங்கள் வாழ்வாக இருக்கிறார், அவரை நாங்கள் உயர்த்தி அறிவிக்கிறோம் என்பதன் அடையாளம் நாம் மேற்கொண்ட நற்கருணை பவனி. பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ சமயம் அது கொண்டிருக்கிற பல சிறப்புகளுள் ஒன்று. பிற சமயங்களிலிருந்து அது வேறுபட்டு இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்று பார்க்கிற போது, எல்லா சமயங்களும் கடவுளை அடைவதற்கான பாதையை மாந்தருக்கு காட்டுகிற போது, கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் கடவுள் தன் மக்களை தேடி வந்த பாதையை காட்டுகிறது. நீ கடவுளை தேடி போக தேவையில்லை, கடவுள் உன்னை தேடி வருகிறார். கடவுள் எங்கோ இல்லை, அவர் உன்னோடு இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். நீ உண்ணுகிற உணவாக இருக்கிறார், நீ குடிக்கிற பானமாக இருக்கிறார், உன்னோடு கலந்து உன்னோடு எந்நாளும் இருக்கிறவராக அந்த கடவுள் இருக்கிறார் என்று. ஆக கடவுள் தன் மக்களை தேடி வந்தார், அவர் மனூறு எடுத்தார், நம்மில் ஒருவரானார் என்பதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ நம்பிக்கையின் சிறப்பு என்று உணர முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தந்தையருள் வாசிக்க கேட்டோம். பிற சமயங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் கடவுளது அந்த அருள் தரப்படுதலின் அடையாளமாக ஏதோ ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது, ஒரு உணவுப் பொருள் கொடுக்கப்படுகிறது, ஒரு புனித பொருள் என்றே சொல்லப்படுபவை கொடுக்கப்படுகின்றன. ஆனால் வேறு எந்த சமயமும் தங்கள் கடவுள் தன் உடலையே நமக்கு உணவாக கொடுக்கிறார் என்றோ, தம் இரத்தத்தையே நாம் குடிக்கும் பானமாக கொடுக்கிறார் என்றோ பேசுவது கிடையாது. அதுதான் கடவுளுக்கு நமக்குமான அந்த ஆழமான நெருக்கமான உறவு. பிரியமானவர்களே, நம் ஊனோடு நம் உடலோடு அதில் ஓடுகிற இரத்தத்தோடு கலந்து போகிறவராகவே அந்த கடவுள் இருக்கிறார் என்பதுதான் அந்த கடவுளுக்கு நமக்குமான அந்த நெருங்கிய உறவுக்கான அடையாளம் என்று உணர்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த நற்கருணை என்பதே நமது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது என்று. இது கடவுள் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான நிலைத்த அடையாளம். இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் செங்கடலை கடந்து 40 ஆண்டு காலமாக அவர்கள் அந்த பாலைநிலத்தில் நடந்த போதெல்லாம் கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அவர்களுக்கு 2 அடையாளங்கள் தரப்பட்டதாக விவிலியம் சொல்லும். விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரம் 21, 22 இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை என்று சொல்லும். ஆக பகலில் அந்த மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்க அந்த கடவுள் மேகத்தூணாக நெருப்பு தூணாக எப்போதுமே இருந்து வழிநடத்தார். ஒருபோதும் அவர்களை விட்டு விலகாத பிரசன்னமாக அது இருந்தது என்று வாசிக்கிறோம். பகலில் அந்த பாலைநில வெப்பத்திலிருந்து தன்னுடைய மக்களை காக்க மேகத்தூண், இரவில் அந்த பாலைவன இருட்டில் அவர்களை அவர்களுக்காக அவர் நெருப்பு தூணாக இருந்து வழிநடத்தினார் என்று. அதை கண்டபோதெல்லாம் அந்த கடவுள் தங்களோடு இருப்பதை, தங்களோடு வழிநடப்பதை, தங்களை வழிநடத்துவதை அந்த மக்கள் எப்போதுமே உணர்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பின்னாளில் அவர்கள் உடன்படிக்கை பேழை என்று ஒன்று அமைத்தார்கள். கடவுள் மோசே வழியாக கொடுத்த அந்த 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகைகளையும் உள்ளடக்கிய அந்த உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு கடவுளது உடனிருப்பின் அடையாளமாக இருந்தது. எங்கு போனாலும் அதை சுமந்து போனார்கள். போர்க்களத்திற்கு போனாலும், எதிரியோடு சண்டை போட போனாலும் கூட அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்று அந்த போர்க்களத்திலே அதை வைத்து போரிட்டார்கள். அவர்கள் நம்பினார்கள், கடவுள் எங்களோடு இருக்கிறார்,
கடவுள் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்று உணர்ந்தார். எப்போதும் எங்கு போனாலும் அதை அவர்கள் சுமந்து போனார். மோசே கடவுளை சந்திப்பதற்காக ஒரு சந்திப்பு கூடாரம் ஒன்றும் அமைத்து கொண்டார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அந்த கடவுள் குடியிருக்கிற இல்லமாக, அந்த கடவுள் தான் மக்களோடே இருந்தவர்களை வழிநடத்துகிறார் என்பதற்கான வெளி அடையாளமாக அந்த சந்திப்பு கூடாரம் இருந்தது. இவையெல்லாம் காலத்தால் மறைந்து போயின பிரியமானவர்களே. அந்த கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான நிலைத்த அடையாளமாக நமக்கு தரப்பட்டது இந்த நற்கருணை என்று பார்க்கிறோம். இந்த நற்கருணையில் அந்த கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுளது பெயரே நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். நாம் தந்தை, மகன், தூய் ஆவியார் என்று மூவொரு கடவுளை நம்புகிறோம். அந்த மூன்று பேரின் பெயர் என்ன என்று விவிலியம் சொல்லுவதை ஆழ்ந்து பார்க்கிற போது அந்த கடவுளது உடனிருப்பை இன்னும் ஆழமாக நாம் உணர முடியும். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் தன் பெயரை தந்தையாம் கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்துவார். நான் பார்வோனிடம் போய், இஸ்ராயேல் மக்களிடம் போய், என் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல்லுகிற போது, உன் கடவுள் யார், உன் கடவுளது பெயர் என்ன என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று வினவிய மோசேக்கு கடவுள் சொன்ன பதில் அவரது பெயர். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்பதே என் கடவுளின் பெயர். அந்த கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறார் என சொல் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 22, 23 இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஆக இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள் எங்கே இருக்கிறார்? வானமண்டலங்களில் மறைந்து கொண்டா? நாம் அணுகி செல்லாதவாறு தொலைதூரத்தில் மறைந்து கொண்டாரா, ஒளிந்து கொண்டாரா? இல்லை, இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள், கடவுள் நம்மோடு என்கிற பெயரில் நம்மோடே, நாம் இருக்கிற இடத்திலேயே நம்மில் ஒருவராகவே இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். அதே போல யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். தூய் ஆவியாரின் பெயர் என்ன என்று இயேசு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு என்னாலும் உதவியாக இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவரே நிறை உண்மையை நோக்கி உங்களை வெளிப்படுத்த போகிற துணையார். ஆக அந்த தூய ஆவியாரின் பெயரும் துணையாளர் என்று பார்க்கும். ஆக இருக்கின்றவராக இருக்கின்றவர், கடவுள் நம்மோடு என்று இருக்கிறவர், துணையாளராக இருக்கிறவர், அவரையே நாம் நமது கடவுளாக கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி எப்போதும் அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவரது பிரசன்னம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என்பதற்கான அடையாளம் இந்த நற்கருணை என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த ஒரு நிபந்தனையும் சொல்லாமல், நீ என்னை விட்டு விலகினால் உன்னை விட்டு விலகி போவேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. நீ என்னோடு இருந்தால் நானும் உன்னோடு இருப்பேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த கடவுளை நம்பி இருக்கிறோம். அந்த இறை நம்பிக்கைக்கு, நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கைக்கு, அந்த கடவுள் எப்போதும் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கான அவரது பிரசன்னத்திற்கு, உடனிருப்புக்கான அடையாளம் இந்த நற்கருணை. இரண்டாவதாக, அந்த கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அந்த பேரன்புக்கான நிலையான சான்று என்னை பொறுத்தவரை இந்த நற்கருணை மட்டுமே. கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு அறிவிக்கப்படுகிற மிகப்பெரிய செய்தி. அந்த கடவுளது அன்பு எத்துணை ஆழமானது, எத்துணை மிகுதியானது என்பதற்கான ஒரே அடையாளம் என்னை பொறுத்தவரை இந்த நற்கருணை. எபேசியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18, 19 இறைவார்த்தைகளில் புனித பவுலடியார் சொல்லுவார், இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று சொல்லுவார். புனித பவுலடியாரை பொறுத்தவரை கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பு என்பது அறிவு கெட்டாத பேரன்பு. அந்த அறிவு கெட்டாத அந்த பேரன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நற்கருணை மீதான நமது நம்பிக்கையும் பக்தியும் பிரியமானவர்களே. இந்த நற்கருணை ஆண்டவரே கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற பேரன்புக்கான அடையாளம். கடவுள் நம்மீது எவ்வளவு தூரம் அன்பு பாராட்டுகிறார்,
அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை நாடு நமக்கு உணர்த்துவது இந்த நற்கருணை பிரசன்னம் என்று நாம் உணர வேண்டும். ஆக கடவுள் நம்ம மீது கொண்டிருக்கிற பேரன்புக்கும் கடவுள் என்னாலும் நம்மோடு இது நம்மை காக்கிறார் என்பதற்குமான அடையாளமாக இதை பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த நற்கருணை நாளும் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதுதான். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். பின்பு இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை நினைவாக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அதைத்தான் நாம் இயேசுவின் நினைவாக செய்கிறோம். அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற்றிருக்கிற ஒரு நிலை வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை இந்த மானுடத்திற்கு நாளும் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு இந்த நற்கருணை கொண்டாட்டம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் அப்பம் பழுகுகிற நிகழ்வில் இயேசு தம் சீடர்களை பார்த்து சொல்லுவார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்கள் எங்கும் உணவு தேடி செல்ல வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று. அதைத்தான் இது நமக்கு உணர்த்துகிறது. ஒரு பகிரக்கூடிய சமுதாயம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய சமுதாயம் என்று அதை தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் வாழ்ந்து காட்டியது என்று வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் இறை வார்த்தைகளில் தங்களுள் தேவைப்படுகிற நிலையில் எவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறவர்கள் இருப்பதையெல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொண்டு எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது என்கிற நிலையை ஏற்படுத்தி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்று கூடி வந்தார்கள், இயேசுவின் பெயரால் ஒன்று கூடி வந்தார்கள். தூய் ஆவியார் அவர்களை ஒன்று சேர்த்தார். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்டார்கள். அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொண்டு மனமகிழ்வோடு அந்த அப்பத்தை பகிர்ந்து உண்டார்கள். அடுத்தது முக்கியமான செய்தார்கள், நாம் மறந்து போனோம், தங்களிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்கள். முதல் கிறிஸ்தவ சமூகம் மட்டும்தான் என்னை பொறுத்தவரை இயேசுவின் நற்செய்தி அடிப்படையில் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்ட மானுட சமுதாயம். காலப்போக்கில் நற்கருணை பகிர்வு என்பது ஒரு அடையாளமாக, ஒரு புனிதமிகு அடையாளமாக சுருங்கி போய் இது நமக்கு விடுக்கக்கூடிய அந்த பரந்துபட்ட ஒரு மானுட சமுதாயத்திற்கான ஒரு பெரும் அழைப்பு என்பதை நாம் மறந்து போனோம். திரு அவை மறந்து போனது பிரியமானவர்களே. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அருமையான ஒரு செய்தி. மன்னா கொடுத்து கடவுள் தன் மக்களை பராமரித்தார் என்று அவர்கள் ஒரு பகுதியை வாசித்து முடித்தார்கள். அதற்கு அடுத்த பகுதி இன்னும் வித்தியாசமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய பகுதியாக இருந்து விடுதலை பயண நூல் 16ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை முதல் இன்று வாசிக்கப்பட்டது. 16 முதலுள்ள இறைவார்த்தைகளில் கூடுதலான ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் காலையில் போங்க, காலையில் போனீங்கன்னா மன்னா பொழியப்பட்டிருக்கும். வீட்டில் இருக்கிற ஆம்பளையாள், ஏன் பெண்களை கணக்கில் எடுக்கலன்னு தெரியல, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையாளுக்கும் 2 படி 80 வீதம் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துட்டு வாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுக்கணும், ஆளுக்கு 2 படி, அதற்கு மேலே போகக்கூடாது என்று. ஆனால் போனாங்க, மன்னாவை சேகரித்தார்கள். என்ன செய்திருப்பார்கள் மனிதர்கள்? நாளைக்கு மன்னா பொழியாட்டி என்ன செய்கிறது, இன்றைக்கே சேர்த்து வைத்துக்கொள்வோம் என்று கூடுதலாக எடுத்து வந்தார்கள். கொஞ்சம் தாமதித்து போனவர்களுக்கு தேவையான அளவு இல்லை. தலைக்கு 2 படின்னு கடவுள் சொல்லி இருந்தாலும் அங்கே 2 படி இல்லை. ஆனால் வீட்டுக்கு போய் அளந்து பார்க்குறாங்க. நான் சொல்லலை, விவிலியம் சொல்லுகிறது, 18வது இறைவார்த்தை. ஆனால் வீட்டில் 2 படி அளவீட்டில் அதை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைபடவில்லை. ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர். ஆசைப்பட்டு பேராசையில் நிறைய எடுத்து வந்திருந்தாலும் கூட வீட்டுக்கு வந்து பார்த்தா கூடுதலாக எடுத்தது எதுவும் இல்லை. ஐயோ, இன்னைக்கு மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்களே, இன்னைக்கு குறைஞ்சி போச்சே நமக்கு என்று வேதனையோடு வந்து அளந்து பார்த்தாலும் அவர்களுக்கும் தேவையான அந்த 2 படி உணவு அங்கே இருக்கிறது. இதுதான் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற, வகுத்திருக்கிற அல்லது விரும்புகிற ஒரு புதிய சமூக நடைமுறை,
சோஷியல் ஆர்டர் என்று சொல்வார்கள். இதைத்தான் கடவுள் விரும்பினார். இப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் கடவுள் நம்மை படைத்தார். இன்னும் கூடுதலாகவும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வாக்கியத்தில். அடுத்தது மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக்கூடாது என்றார். நாளைக்கு வேணும், நாளானைக்கு வேணும், அடுத்த மாதத்துக்கு வேணும், அடுத்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வேணும் என்றெல்லாம் எதையுமே கூடுதலாக சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர். விவிலியம் சொல்லுகிறது, அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. கூடுதலாக இருக்கிற எல்லாமே புழு பிடித்து நாற்றம் எடுத்தது என்று சொல்லுகிறது விவிலியம். நமக்கு அடிப்படை தேவைக்கு மிகுதியான அத்தனையும் அது அடுத்தவருடைய பணம், அது அடுத்தவருடைய சொத்து, எல்லாருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இந்தியாவில் சொல்லுகிறார்கள், ஒரு 60 குடும்பங்கள், இந்தியாவில் இருக்கிற 60 பெரும் குடும்பங்கள் இந்தியாவின் வளங்களுள் 60 விழுக்காட்டை தங்களுக்கென அமைத்து கொண்டார்கள் என்று. வெறும் 60 குடும்பங்கள் இந்தியாவில் 60% வளமையை, பொருளாதார செழுமையை பெற்ற குடும்பங்களாக இருக்கிறார். மீதம் இருக்கிற அந்த 40% வளமையைத்தான் மீதம் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு பற்றாக்குறை உள்ள உலகத்தை படைக்கவே இல்லை. பகிரும் குறை இருக்கிற ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நற்கருணை நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு, எல்லாருக்கும் எல்லாமும், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்பதையே நற்கருணை நாள் நமக்கு உணர்த்துகிறது. நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் யார், எந்த இனம், எந்த மொழி, எந்த நிறம், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் எதுவும் இல்லை. நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கை கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை ஒன்று சேர்க்கிறது. எந்த பாகுபாடும் இல்லை, பொருளாதார பாகுபாடும் கூட கிடையாது. எல்லா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்த ஒரு புதிய மானுட சமுதாயத்திற்கான அழைப்பு இந்த நற்கருணை நாள் நமக்கு விடுக்கிறது என்பதை உணர வேண்டும். பிரியமானவர்கள், இறைவனிடம் அருள் வேண்டுவோம். நம்முடைய திருப்பலி கொண்டாட்டங்கள் எல்லாம் வெறும் ஒரு புனிதமான காட்சிகளாக மட்டும் அமையாது. நம்முடைய அன்றாட வாழ்வை பாதிக்கக்கூடிய, நம்முடைய எண்ணங்களை, செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய, எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கான அந்த ஊக்கத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நற்கருணை திருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய வாழ்க்கை பாடம் என்பதை உள்ளத்தில் ஆழமாய் பதிவைப்போம். அருமையான ஒரு கடவுளை கொண்டிருக்கிறோம். நம்மோடு இருக்கிற கடவுள், நம்ம ஒருவராகவே இருக்கிற கடவுள், அருமையான கடவுளை நாம் கொண்டிருக்கிறோம். நம்மை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய கடவுள். அந்த அருமையான கடவுள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பையும் மறக்காமல் வாழ்வோம். பிரியமானவர்களே, எல்லாரும் எல்லாமும் பெற்று தேவைப்படுகிற நிலை என்பது எந்த ஒரு குடும்பத்திலும் இல்லாத ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோமானால் அதுவே இறை சமூக வாழ்க்கை, அதுவே பங்கு இறை சமூக வாழ்க்கை, அதுவே ஒரு புதிய மானுட வாழ்க்கை என்று அந்த கடவுள் விரும்புகிறார், திருவிழப்படுகிறார். இந்த கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை நமக்கு உணர்த்துவது இந்த நற்கருணை கொண்டாட்டம் என்பதை உள்ளத்தில் ஆழமாய் பதிவைப்போம். எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய, தாராள உள்ளத்தோடு நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை நமக்கு கொடுக்கட்டும். நற்கருணை காட்டக்கூடிய இந்த பாதையில் நற்கருணையின் மக்களாக, ஒவ்வொரு நாளும் நற்கருணை திருவிருந்தால் ஊக்கம் பெறக்கூடிய மக்களாக, ஒரு உயிரோட்டமுள்ள பங்கு இறை சமூகமாக வாழ இறைவன் நம்மை இந்த நாளில் நிரம்ப ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.